வணக்கம் மக்களே, வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா த பீனட் பட்டர் ஃபால்கன். இதே மாதிரி நம்ம ஊர்லயே ஒரு படம் வந்திருக்கு, சித்தாரே ஜமீன் பர். அந்த படத்தை பார்த்து முடிச்சாலே ஒரு நல்ல படத்தை பார்த்த குட் ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும். சொல்ல போனா அதுல காட்டுற டவுன் சிண்ட்ரோம் பர்சன்ஸ் மாதிரி இதுலயுமே ஒரு குழந்தை இருப்பான். அவனை வச்சுதான் இந்த கதையே நகரும். கதையை ஓபன் பண்ணா ஒரு முதியோர் இல்லத்துல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் பேர் தான் ஜாக். சாப்பாடு போடுற இடத்துல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புட்டிங் தரீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறான். சாப்பாடை வாங்கிக்கிட்டு ஒரு பாட்டி பக்கத்துல உட்காருறான். அவங்க கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்கறான். திறந்து பார்த்தா என்னை இங்க இருந்து வெளியே தப்பிக்க வைங்கன்ற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். சோ அதுக்கு பதிலா இந்த புட்டிங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த டப்பாவை கொடுக்குறான். அந்த சமயத்துல இவங்களுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் வராங்க. இவங்க தான் இங்க இருக்கிற எல்லாரையுமே பத்திரமா பாத்துக்கிறவங்க. நம்ம ஜாக்க பார்த்து கண்ணடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பாட்டியும் டக்குன்னு நெஞ்சில கை வச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிப்பு போட்டாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி இவன் அங்க தப்பிச்சு போயிடுறான். இவன் ஸ்பீட தப்பிச்சு ஓட அங்க இருந்து ஒரு ஆள் சடனா தடுத்துடுறாப்ல. அங்க கட் பண்ணி த பீனட் பட்டர் ஃபால்கன் அப்படின்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. கட் பண்ணி இங்க வந்தோம்னா இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவரு ஆப்போனன்ட் டீமோட அவங்க இடத்துல நண்டுகளை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் அங்க இருந்து ஜூட்டு விட கட் பண்ணா நம்ம முதியோர் இல்லத்துல ஜாக்க பிடிச்சிட்டாங்கல்ல, சினிமே தப்பிக்கவே கூடாது அப்படிக்காக அந்த ஜன்னல்ல கூண்டை செட் பண்றாங்க. இவனுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, ஏன்னா தலைமை பல முறை தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கான். எல்லா முறையுமே ஃபிளாப் ஆயிடுச்சு. நம்ம ஜாக்குக்கு ரெஸ்லிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இவன் என்ன பண்றானா அவனுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்லரோட பழைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இந்த ஒரு ஆளு இது எத்தனை தடவை பாப்ப அப்படின்னு கேட்டா, எத்தனை தடவை வேணா பாப்பேன், உங்களுக்கு என்ன, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட வேலைக்கு அந்த பாட்டியை வேற துணை சேர்த்துக்கிற அப்படின்னு இவன் வரைஞ்ச அந்த டிராயிங்க அவன் கிட்ட காட்டுறாங்க. ஜாக் அதுக்கு நான் என்ன நோயாளியா, என்ன எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க, நான் இங்க இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா நம்ம ஜாக் ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை. ஸோ இவனால வெளியே போய் தனியா சர்வே பண்றது கஷ்டமான விஷயம். அதனாலதான் இந்த முதியோர் இல்லத்திலேயே அவனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்மளோட ஹீரோ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க வந்த ஒரு ஆளு, நீ எதுக்கு ஆப்போனன்ட் டீம் ஏரியாக்குள்ள போன, உன்னை யார் போக சொன்னது, அவங்க இப்போ உன்னை வலை விரிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணில் நீ சிக்கினா அவ்வளவுதான், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இனிமே என்கிட்ட வேலைக்கு வராத அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிடுறாரு. இவன் ஒன்னும் சொல்லாம அங்க இருந்து வெளியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த பெரியவர் மறுபடியும் இவன் பக்கத்துல வந்து, சொன்னா புரிஞ்சுக்கடா, உனக்கு நல்லாவே தெரியும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த இடத்தோட லைசன்ஸ் உன் அண்ணனோடது, ஆனா இப்போ உன் அண்ணன் உன் கூட இல்ல, இதெல்லாம் அவன் எங்கேயோ இருந்து பாத்துக்கிட்டு இருந்தானே, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், அதனால நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சோ இப்பதான் நமக்கு புரியுது, ரீசெண்டா ஹீரோட அண்ணன் இறந்து போயிருக்கான். ஆப்போனன்ட் டீம் எல்லாம் ஹீரோட அண்ணன் இடத்த புடுங்கிருப்பாங்க போல, அதனாலதான் அவன் கோவப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் முதியோர் இல்லத்துக்கு வந்தா காலங்காத்தால 3 மணிக்கு நம்ம ஜாக் அவனுக்கு பிடிச்ச அந்த ரெஸ்லிங் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கூட இருந்த ஒரு பெரியவர் ஜாக்குக்காக போடப்பட்ட அந்த கம்பி எல்லாம் வளைச்சு நெளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜாக்க கூப்பிட்டு நீங்க ஏன் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு கனவு நிறைய இருக்கு, அதை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிக்க வச்சிடறாரு. போறதுக்கு முன்னாடி இவனும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஹக்க போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனுக்கு எங்க போறதுன்னு தெரியாம காலையில ஒரு போட்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த போட் யாரோடதுன்னா நம்ம ஹீரோவோடது. அவன் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஆப்பன் கைஸ் எல்லாம் பிடிச்சிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கே வந்து நண்டு பிடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அவனை சாத்துன்னு சாத்துறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜாக்குக்கு பயம் வந்துருச்சு. சோ அதனால அந்த போட்ல ஒரு கவர் இருக்கும், அதுக்குள்ள பொத்தின்னு படுத்துக்கிட்டு இருக்கான். அடி வாங்கினதுல நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. திருப்பி அடிக்க முடியாதனால அவங்களோட பொருள் எல்லாம் எரிச்சு விட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அவனோட போட்ல ஏறி அங்கிருந்து ஜூட்டு விட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க என் பொருளடா எரிச்சு அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இடம் போனதும் தண்ணியில ஒரு புல்வெளி இருக்கும், அங்க போய் மறைஞ்சக்க பார்ப்பான். அப்பன்னு பார்த்து இவ்வளவு நேரம் போட்ல இருந்த நம்ம ஜாக்குக்கு வாந்தி வந்துடும். அதுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்க திறந்து பார்த்துட்டு ஜாக்கோட வாயை மூடிடுறான். யாரா நீ அப்படின்னு கேட்க, நான் தான் ஜாக், நீ யாரா வேணாரு வாயை கொஞ்சம் பொத்தி நிறு அப்படின்னு சொல்லி வாயை பிடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா தேடி பார்த்து அவங்களும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. சோ ஹீரோவும் அவங்க போனதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போனதுல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பிடிச்சின்னு வல்லுன்னு விழுகிறாங்க. உங்க பொறுப்புல தான் விட்டு இருந்தோம், எப்படி அவன் தப்பிச்சு போனா அப்படின்னு கேள்வி கேட்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. எப்படியா அவனை சீக்கிரம் கண்டுபிடிங்க, இல்லைன்னா மேல இடத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹீரோ ஒரு இடத்துல போட்டை நிப்பாட்டுறான். இதுக்கு மேல ஊருக்குள்ள போக முடியாது அப்படின்ட்டு அவனோட பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு கடல்ல அப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் பின்னாடியே ஜாக்கும் நடக்க, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கறான். அவன் சரின்னு சொல்லாட்டியுமே இவன் அவன் கூட போய்கிட்டு இருக்கான். எனக்கு நீச்சல் தெரியாது, கத்துக் கொடுக்குறீங்களா, எனக்கு ரெஸ்லிங் கத்துக்கணும், நான் பெரிய ரெஸ்லராக போறேன் அப்படின்னு அவனோட கனவுகளை சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கான். வாயை மூட மாட்டாங்க. இந்த பக்கம் முதியோர் இல்லத்துல அவனோட ரூமுக்கு போயிட்டு அந்த ரெஸ்லிங் டேப் எல்லாம் பாக்குறாங்க. சோ கண்டிப்பா இந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே, ஜாலியா இருக்கும்பா அப்படின்னு ஜாக் சொல்ல, அதெல்லாம் தேவையில்லடா தம்பி, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி அந்த ரூட்ல வந்து ஒரு வண்டி கிட்ட லிஃப்ட் கேட்டு அவன் கிளம்பிடுறான். நம்ம ஜாக்க அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். ஜாக்கும் அந்த வண்டியை தோத்தினே ஓடிட்டு இருக்கான். இருந்தாலும் பிடிக்க முடியல. லிஃப்ட் கொடுத்த அந்த டிரைவரும் ஆப்போனன்ட் டீம் பத்தி பேசி
பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்களேப்பா, ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி எரிச்சிட்டான் போல, வலை விரிச்சு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. சரி ரைட்டு, இவன் கூட போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு அவன் அந்த வண்டியில இருந்து இறங்கிடுறான். ஏரிக்கரை ஓரமா போயிட்டு அங்கிருந்து வேற ஒரு பாதையில போயிடலாம்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்க ஜாக்க ஒரு சின்ன பையன் தண்ணியில குதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த ஹீரோக்கு அவனுக்கு தான் நீச்சல் தெரியாதுன்னு சொன்னானே, இவன் குதிக்க சொல்றான் அப்படின்ட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். அந்த பொடிவாண்டி இவனை குதிக்க வைக்க இவனு குதிச்சிடுறான். மேல வந்து நம்ம ஹீரோ அந்த பையன் மூஞ்சில பொக்குன்னு வச்சுட்டு தண்ணியில குதிச்சு ஜாக்க காப்பாத்திடுறான். இவனுக்கு அவனை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. இங்க பாரு தம்பி, நான் போற வழியில தான் நீ போற இடமும் இருக்கு, சோ என் கூட வந்தேன்னா அவனை அங்க போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவனையும் கூட்டு சேர்த்துக்கிறான். அவனுக்கு ஒரு பணியை எடுத்து கொடுத்து இதை போட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஒரு பக்கம் ஹீரோயின் ஜாக்கை தேடிட்டு இருக்க, மறுபக்கம் ஆப்பரண்ட் கேங் எல்லாம் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. இது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஒரு வயல்காட்டு பக்கம் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு நடக்க கால் வலிக்குது, எனக்கு கார்ல கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேக்குறான். நாம என்ன இங்க பிக்னிக்கா வந்திருக்கோம், கார்ல கூட்டிட்டு போக சொல்ற அப்படின்னு அவன் கேட்க, ஏய் நான் ஒரு டவுன் சிண்ட்ரோம் பர்சன், எனக்கு ரொம்ப நேரமா நடந்துட்டு இருந்தா கால் வலிக்கும் தலை சுத்தம், சோ அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏண்டா டேய் நீ பேஷண்டா, சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹைவே பக்கம் போயிடுறாங்க. அங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்க, கையில ஏதாவது காசு வச்சிருக்கியா அப்படின்னு ஜாக்கிட்ட கேட்கறான். ஜட்டிக்குள்ள பாக்கெட் இல்லப்பா அப்படின்னு சொல்ல, சரி இந்த பேண்ட்டை போட்டுக்க, அதில் பாக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போய் ஒரு பீனட் பட்டரும் ஒரு மீன் பிடிக்கிற கொக்கியும் வாங்கிடுறான். ஏன்னா அது வாங்க தான் அவங்ககிட்ட காசு இருந்தது. அந்த நேரம் பார்த்து கடைக்குள்ள ஹீரோயின் வரா. இவனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஜாக்கோட போட்டோவை காட்டுறான். ஆமா நீங்க எதுக்கு இவனை தேடுறீங்க அப்படின்னு அவன் கேட்க, இவன் ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை, எங்களோட ஹவுஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான், இவன் எங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவன் அந்த பொண்ணுகிட்ட வளைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். உங்க நம்பர் தரீங்களா, நான் அவனை பார்த்தேன்னா கண்டிப்பா உங்களோட சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. வெளியே வந்து ஜாக் கிட்ட, ஹே என்னென்ன வேலை பார்த்திருக்க, உன்னை பத்தி ஒரு அழகான பொண்ணு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, சரி கவலைப்படாத, நான் ஒன்றும் உன்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லல அப்படின்ட்டு, இனிமே நான் தான் உனக்கு கமாண்டர் மாதிரி, நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு இவனோட பேக்கை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியா தண்ணி தான் அங்க போயாகணும். ஜாக்குக்கு தான் நீச்சல் தெரியாது. அதனால ஹீரோ என்ன பண்றானா, அவன் பையில இருந்த பொருள் எல்லாம் தண்ணியில மிதக்கிற மாதிரி செட் பண்ணி அதுல ஜாக்கை கட்டி இழுத்துட்டு தண்ணிக்குள்ள கூட்டின்னு போறான். ஹீரோ ஸ்பீடான தண்ணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் அடிச்சிடறான். ஆனா பின்னாடி ஜாக் வந்து மெதுவா தான் வந்துட்டு இருக்கான். இவங்க நேரத்துக்கு அங்க ஒரு போட் இவங்களை நோக்கி ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜாக்குக்கு அல்லு அங்க எப்படியோ ஜாக்கு தத்தக்கா புத்தக்கா நீச்சல் அடிக்க, நம்ம ஹீரோவும் அவனால முடிஞ்ச வரைக்கும் வேகமா நீச்சல் அடிச்சுட்டு திரும்பி பாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த போட்டு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஹீரோ கரைக்கு வந்து எவ்வாடா எப்படியோ தப்பிச்சிட்டான்னு உட்காந்துட்டு இருக்க, பின்னாடி வந்த ஜாக்கு, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதே இல்ல, நீ வேற லெவல் பா, எப்படியோ ஒரு வழியா நான் நீச்சல் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். அங்க இருந்து கூட்டிட்டு போய் ஜாக்கு நீச்சல் கத்து கொடுத்துட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு அந்த நதிக்கரை பக்கத்துல படுத்துட்டு இருந்தானுங்க. அப்போ ஜாக் சொல்றான், நான் ரொம்ப கெட்டவல்ல, ஏன்னா எங்க அப்பா அம்மா நான் இப்படி பிறந்தனால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது ஜாக் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இன்னைக்கு காலையில் ஒன்று துரத்திட்டு வந்தாங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்க, அவங்க தான் உண்மையான கெட்டவங்க அப்படின்னு சொல்றான். சரி நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஜாக் கேட்க, நீ ஏன் சொல்ல, நீ ரொம்ப நல்லவன், நீ சொன்னா நான் நல்லவன் தான்ப்பா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு அவங்க அண்ணனோட ஞாபகம் வருது. இவங்க ரெண்டு பேரும் பார்ல நல்லா குடிச்சிட்டு கார்ல வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுலதான் அவங்க அண்ணன் இறந்து போயிடுறான். சகோதரர் இல்லாத இடத்துல இப்ப ஜாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக் எந்திரிச்சிடறான். எனக்கு நீ சண்டை போட சொல்லித்தா, நான் பெரிய ஃபைட்டர் ஆகணும், ரெஸ்லிங் வீரனா மாறணும், சோ குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கிறான். இவனும் அவனை கூட்டிட்டு போய் ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ற ட்ரைனிங்லாம் பார்க்க ரொம்பவே ஃபன்னா இருக்கும். இவங்களுக்கு ஒரு போட்டு தேவைப்படுது. அதனால ஒரு பிரைவேட் ஏரியாக்குள்ள போயிட்டு அங்க ஒரு பாலடைஞ்ச போட்டு இருந்துச்சு, அதை எடுத்து சரி பண்ணலாம்னு பாக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஒரு வயசான ஒருத்தர் வந்து துப்பாக்கி எடுத்துன்னு சுட்டுட்டு இருக்காப்புல டம்மு டும்னு. இன்னொரு விஷயம்னா அவருக்கு கண்ணு தெரியாது. நீங்க பிளாக்கா ஒயிட்டா அப்படின்னு கேட்டு ரேசிசம் பண்ண, நான் ஒயிட்டு தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஒயிட்டா இருந்தா பிளாக்கா இருந்தா உடம்புல ஓடுற கலர் ஒண்ணுதானப்பான்னு அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. அந்த மனுஷன் ரொம்ப நல்லவருங்க. இவங்க ரெண்டு பேருக்கு உதவி பண்ணி அங்க இருந்து பத்திரமா அமுச்சு வச்சிடுறாரு. இப்போ கண்ணு தெரியாத இந்த பெரியவர் வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, இந்த ஜாக்ன்ற பையனை பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறா. இவர் கண்ணு தெரியாதனால அதை சமாளிக்கிறதுக்காக கடவுள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமோ அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பசடி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு, சரி ரைட்டு இவகிட்ட இருந்து ஒண்ணும் கிடைக்காது அப்படின்ட்டு அங்க இருந்து ஜூட்டு விட்டுறா. இந்த பக்கம் நம்ம பசங்க ரெண்டு பேரும் கரைக்கு வந்துடுறானுங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கொண்டு வந்த சரக்கை எல்லாத்தையும் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ, ஹே ஜாக் உனக்கு நல்ல ஒரு பட்ட பேர் வைக்கணும், அதாவது ரெஸ்லிங்ல கூப்பிடுற மாதிரி நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு பிடிச்ச அந்த ரெஸ்லர் பேர் என்ன அப்படின்னு கேட்க, சால்ட் வாட்டர் ரெட் நெக் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி உனக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஃபால்கன்ற பேர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, மட்டமா இருக்கு, பீனட் பட்டர் ஃபால்கன், இது எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு இலதலை எல்லாம் மாட்டி ஒரு மாதிரி ஃபன் பண்ணி மட்டை ஆயிட்டாங்க. அங்கே காலையில ஹீரோயின் அந்த பக்கமா வண்டியில போயிட்டு இருக்கா. அப்போ கடற்கரை பக்கத்துல யாரோ படுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஜாக் மாதிரி தெரியுது அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா ஜாக்கு தான். டே ஜாக்கு கண்ணா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க அவன் எழுந்திருக்கவே இல்லை. அந்த சமயத்துல ஹீரோவும் வர,
என்னங்க இந்த பக்கம் அப்படின்னு கேட்க செரு பிஞ்சு போயிடும். நான் தான் அன்னைக்கே உன்ட்ட கேட்டலடா இவனை பார்த்துருக்கே இல்லைன்னு, அன்னைக்கே என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு கேட்க சொன்னா புரிஞ்சுடுங்க, அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான் அப்படிங்க. அதுக்கு ஹீரோயின் இவன் ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை, இவன் வெளியே பாதுகாப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை 4 நாள் என் கூட தான் இருக்கான், நல்லா ஜாலியாக தானே இருக்கான், உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கொண்டு வந்த கார் சாவியை தண்ணியில் தூக்கி போட்டு இனிமே எல்லாரும் ஒன்னா தான் போறோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். கிழிஞ்சுது. இப்போ 3 பேருமே ஒன்னா தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஜாக்கை பார்த்து, ஹே நீ ஒழுங்கா சாப்பிட்றியா, டேப்லெட் எடுத்துக்கிறியா அப்படின்னு நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு ஹீரோ அவங்கள பார்த்து, முதல்ல இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஜாக் நீ எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள தம் கட்டுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஜாக்கும் தலையை தண்ணிக்குள்ள விட்டான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயமாயிடுச்சு. அவனுக்கு ஏதாவது 1000 போது மேல எழுப்புங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியாது எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள தம் கட்டுவான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு தடவை என் நர்சிங் ஹோமுக்கு வந்து பாருங்க, அங்க எவ்வளவு பேர் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு. இவங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு ஜாக்கு வாயில ஒரு மீனை கவின் நிக்கிறான். இதை பார்த்து அந்த மேடம் அரண்டு போறாங்க. இந்த பக்கம் இவங்க ஆப்போனன்ட் டீம் கடைசியா இவங்க கேம்ப் ஃபயர் போட்ட இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த மேடமும் கடைசியா இவங்க கூட்டத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. ஆட்டம் பாட்டமா இருக்கையில ஜாக்குக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. நாம இதே மாதிரி ஒரே குடும்பமா இருக்கலாமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க ஒரு கரைக்கு வந்ததும் அங்க ஒரு காட்டேஜ்ல நைட் தங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நடுராத்திரி டம்னு ஒரு சத்தம் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா அந்த ஆப்போனன்ட் டீம் காரங்க தான் வந்து நிக்கிறாங்க. இவங்க வந்த படகையுமே கொளுத்தி விட்டானுங்க. எதுக்கு அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க போக இவனையுமே அடிச்சு போட்டு கன் பாயிண்ட் நிக்க வச்சுட்டாங்க. அசால்ட்டா கொளுத்தி விட்டு போனீங்க, அதோட ஒத்த எவ்வளவு தெரியுமா, $12,000. நீ தருவியா, ஒன்னு பணத்தை கொடு இல்ல உயிரை கொடுன்றான். அந்த சரியான நேரத்துல காட்டேஜ்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஜாக் கிட்ட ஒரு கன் இருந்தது, அதுவும் லோடல்ல. டேய் அவன் உங்களை மாதிரி கிடையாது, ஜோ காட்ட மாட்டான், உண்மையிலே சுற்றுவான்டா, இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்குமே புரியுது, ஆளை பார்த்தா உண்மையிலே சுற்றுவான் போல அப்படின்னு. நீ என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் மாட்டுவ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. காலை பொழுது வருது. பட் இவங்க படகு எரிச்சதுனால இவங்களால தண்ணியில போக முடியாது. நடராஜா சர்வீஸ் தான். அப்படி போயிட்டு கேல நம்ம ஹீரோயின் கிட்டக்க பேச்சு கொடுக்குறான். அப்பதான் தெரிய வருது ஹீரோயினும் கணவன் இழந்துட்டு ஒரு தனிமை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி இப்படி எப்படியோ நம்ம ஜாக்கோட சூப்பர் ஸ்டாரான அந்த ரெஸ்லர் வீரோட வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்க போய் கதவை தட்டினதும் திறந்தது அந்த ரெஸ்லர் தான். ஹாய் சார், உங்களை பார்க்கறதுக்காகவே பல கிலோமீட்டர் தள்ளி ஒரு பரம விசிறி வந்திருக்காரு, அவர் தயவு செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த டிவியில பார்த்த மாதிரி இல்ல, ரொம்ப வயசாகி முதுமை தோற்றத்துல இருக்காரு. உங்களோட ரெஸ்லிங் ஸ்கூல்ல சேர்றதுக்காக வந்திருக்கான், தயவு செஞ்சு அவனை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் அந்த ரெஸ்லிங் ஸ்கூல்ல மூடி 10 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்றாரு. அப்பதான் தெரிய வருது, ஐயோ என்னையா சொல்றேங்கிற மாதிரி இருக்குது. இவன் டிவிடில போட்ட அனைத்து சிடியுமே அறுத பழசு. சார் உங்களுக்காக அவன் பல மைல் கடந்து வந்திருக்கான், அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்ல, ஹே ஜாக் இங்க வா, இவருக்கு வந்து ஒரு ஹாய் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு இவர அடையாளம் தெரியல. ஏன்னா அந்த டிவில அவன் மஸ்குலராகவும் மூஞ்சில மார்க்கோடவும் இருப்பான். ஸோ இப்படி எதுவுமே இல்லாம வயசாகி பார்த்ததும் இவனுக்கு அடையாளம் தெரியல. ஹாய் கிளேன் எப்படி இருக்கீங்கோ, சரி நான் வரேன் அப்படின்னு அவன் சரி கிளம்புறான். ஐயோ இவ்வளவு நேரம் பட்டை கஷ்டம் வீணா போதே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி வந்த வழியில திரும்பி போக நம்ம ஜாக்கு, அவர் இங்கதான் இங்கேயோ பக்கத்துல இருக்காரு, அவரை நான் பார்க்காம வரமாட்டேன். ஹீரோவும் ஹீரோயினும் எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணாலுமே அவன் கேட்க மாதிரி தெரியல. திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு கார் வருது. கரெக்டா இவங்க பக்கத்துல வந்து ஸ்கிட்டு போட்டு நிக்க, யாருன்னு பார்த்தா சால்ட் வாட்டர் ரெட் நெக் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கெட்டப்ல வந்து நிக்கிறாப்ல. இதை பார்த்த ஜாக்கு, நான் தான் சொன்னேன்ல இவர் வருவாருன்னு, பாருங்க என் தலைவனை நான் பார்த்துட்டேன் ஹேன்னு சந்தோஷமா இருக்கான். ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏய் வரமாட்டேன்னு சொன்னியா, இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டாக்கா, ஜாக்குக்காக தான், அந்த குழந்தையோட மனசுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்ல, அவங்க எல்லாருமே வண்டியில ஏத்தி இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ் செட்டப்ல இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. அவனுக்கு அவரோட மூவ்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பயங்கரமா ட்ரெயின் பண்றாரு. இதெல்லாம் ஓரத்துல உட்காந்து ஹீரோவும் ஹீரோயினும் ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, சரி நீ நினைச்சதெல்லாம் நடத்திட்ட, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு என்ன நான் அப்படியே புளோரிடா போறேன், உனக்கும் டைம் கிடைச்சா அப்படியே கூட வரலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க அதுக்கு சிரிச்சுட்டு எதுவும் சொல்லல. அன்னைக்கு நைட் ஆனோன்னு அந்த ரெஸ்ட்ல நம்ம ஜாக்க பார்த்து, நீ ஃபுல்லா தயாராயிட்ட, இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஜ் தான், நாளைக்கு சண்டை போடுறோம், வேற லெவல்ல ஃபன் பண்றோம். இதை கேட்ட ஹீரோயின், ஐயோ சண்டையா, அதெல்லாம் எதுக்குங்க வேணாம் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இது ஒரு டம்மி மேட்ச் தான், இதெல்லாம் அவனோட சந்தோஷத்துக்காக தான் பண்றோம், அவங்க கூட சண்டை போடுற ஆள் வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான், சோ எந்த அடியும் படாது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் தான் பயந்துட்டு இருக்கா. நம்ம ஜாக்கு, ஹே நாளைக்கு இந்த பீனட் பட்டர் ஃபால்கன் யாருக்கு காட்டுறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். சோ அடுத்த நாள் வர இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. சோ அங்க உண்மையிலே ரெஸ்லிங் மேட்ச் நடக்குதுங்க. சார் எடுத்து மண்டையில பொழிச்சு நடிக்க அங்க இருந்து ரத்தம் ஊதுவனுக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம பையன் ஜாக்குக்கு லைட்டா அள்ளு கிளம்புது. அதே நேரத்துல அங்க ஒருத்தன் கருப்பா குண்டா ஒருத்தன் இருக்க, அவன் நம்ம ஹீரோவோட ஆப்போனன்ட் டீமுக்கு போன் பண்றான். தல நீங்க தென்னாள் இங்க தான் இருக்கான், வந்தா தொக்கா தொக்கிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஜாக்கு திடீர்னு பயம் வருது, நான் உள்ள போகல அப்படின்றான். இவ்வளவு தூரம் வந்தாச்சுடா, இதுக்காக தான் நீ ஆசைப்பட்ட, அப்பயே போக மாட்டேற அப்படின்னு கேட்டா, அவன் அடிச்சதை பாத்தியா, அந்த அடி அடிக்கிறான், எப்படி போறது அப்படின்னு கேட்கிறான். நீ ஜெயிப்பேன் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ ஜெயிப்ப, பீனட் பட்டர் ஃபால்கன்னா யாரு சும்மாவா அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்றான். மோட்டிவேட் பண்ணோடனே முரட்டுக்கால மாதிரி தயாராகிறான் நம்மாலு. இந்த சண்டை சச்சரவு எல்லாம் பிடிக்காதனால ஹீரோயின் தனியா
கார்ல உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க போயிட்டு இது ஜாக்குக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச், இது ஒண்ணு முடிஞ்சதும் நம்ம திரும்ப அவன் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க யாருக்குமே ஜாக் மேல கவலை இல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு இருக்கு இல்ல நமக்கு இருக்கு அப்படின்றா. அந்த பொண்ணு கிட்ட நேக்கா பேச்ச போட்டு அவ கையை லாக் போட்டுட்டான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் மேட்ச் முடிச்சு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன், டோன்ட் வரி, நான் போயிட்டு வரேன் பை அப்படின்னு அங்கே கிளம்பிட்டான். இங்கே பீனட் பட்டர் ஃபால்கன் அப்படின்னு கத்துனதும் ஷட்டர் ஓப்பன் பண்ணி வந்து நிற்கிறான். அவ்வளோ நேரம் ஆரவாரமாக இருந்த அந்த ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. கார்ட்போர்டில் ஃபால்கன் மாதிரி வெட்டி ஒட்டி அவன் மூஞ்சில மாஸ்க் மாதிரி போட்டு நிற்கிறான். டேப்பெல்லாம் கையில் ஒட்டி வச்சு ரெக்கா மாதிரி வச்சுட்டு இருக்கான். ஹீரோ தான் அவனை தெம்பூட்டும் விதமா வாங்க பீனட் பட்டர் ஃபால்கன் வாங்க வாங்க அப்படின்னு கத்த அவனை பார்த்து எல்லாருமே உற்சாகமாய் கத்துறானுங்க. சரி சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது, இது ஒரு டம்மி மேட்ச் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஜாக் கூட ஸ்பேர் போட்டிருப்பால அவன் திடீர்னு ஒரிஜினல் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜாக்குக்கு வலிக்குது, அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன பண்றீங்க அப்படிமா தோணிட்டு இருக்கு. இருந்தாலும் ஜாக் எந்திரி ஜாக் உன்னால முடியும் அப்படின்னு அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரெஸ்லர் மேட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அடி வாங்குறா நீ ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்டா நான் அப்படிதான் அடிப்பேன் என்ன பண்ணுவ அப்படிங்கிறான். எத்தனை வருஷம் கழிச்சு நான் இது மேல ஏறி இருக்கேன், இப்ப அடி வாங்க சொல்றியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். நம்ம ஜாக்கால அடி தாங்கவே முடியல. இவன் லைட்டா தள்ளி விட்டாலே நம்ம ஜாக் கீழே விழுந்துடுறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ உன்னால முடியாது எதுவுமே இல்ல ஜாக், பீனட் பட்டர் ஃபால்கன்னா யாரு நீங்க எல்லாருக்கும் காட்டு, உன்னால முடியும், கமான் கபிலா அப்படின்ற மாதிரி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அவனை எந்திரிக்க வச்சு அந்த ஸ்பேர் போட்ட ஆள்கிட்ட இப்போ உன்னை அடிச்சு தூக்குறேன்டா அப்படின்ற மாதிரி டைலாக் விட்டு அவனை அப்படியே அந்த தூக்கி நிற்கிறான். அந்த ரெஸ்லரோட ஸ்பெஷல் மூவ்னா அது இதுதான். அவனை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடந்துகிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோட ஆப்போனன்ட் வந்துடுறானுங்க. கரெக்டா ஜாக் அந்த ஆளை தூக்கி போட நம்ம ஹீரோவை ஒரு ராடு கம்பியை வச்சு இவங்க அடிச்சிடுறானுங்க. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல ஜாக் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கையில ஒரு கப் கேக் இருக்குது. அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான் என்னோட பர்த்டே விஷஸ் எல்லாம் உனக்காக நான் வேண்டிக்கிறேன். அவனோட இப்போ எல்லா வேண்டுதலுமே ஹீரோ பொழைச்சு வரணும்னு தான். மறுபடியும் கட் பண்ணா ஹீரோயினும் ஜாக்கும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்படி நிசப்தமா போய்கிட்டு இருக்க ஹீரோயின் புளோரிடா வந்ததும் அந்த போர்டை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஜாக்கு பின்னாடி தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை ஹேய் புளோரிடா வந்துருச்சு எந்திரிப்பா அப்படின்னு எழுப்புறான். அப்பதான் புரியுது அவனுக்கு ஒண்ணாகல, என்ன தலையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. இவன் சொன்ன மாதிரி இந்த 3 பேருமே சந்தோஷமா வாழ போறாங்கன்றது இதுல இருந்து பக்காவா புரியுது. இது ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை சோல்ஃபுல்லா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த தொழிலுக்கு புதுசுதான். உங்களுக்கு ஏதாவது என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல நிறைய குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, உங்களை அடுத்த மூவில சந்திக்கிறேன். பை.